என்ன மாறிடும்னு சொல்கிறவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லுங்கள். எனக்குலாம் ஒவ்வொரு நாள் மாற்றம். ஆமாம், நேற்று சாம்பார், இன்றைக்கி முட்டை குழம்பு. வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையை வாழ கற்றுக்கிறதோட பொண்ணாக பிறந்தா நல்லா சமைக்க கற்றுக்கணும். ஏன்னா வாழ்க்கையே கிச்சனுக்குள்ளே தான் அந்த மாதிரி ஆயிரும். என்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் நான் வந்து சோறாக்கி குழம்பு வச்சு இந்த மாதிரி குட்டி பிள்ளையில விளையாண்டுருக்கேன். ஆனால் வாழ்க்கையே சோறாக்கணும் குழம்பு வைக்கணுங்கும்போது தான் தெரியுது, கடவுளே அதுக்கு தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி தோணுது. எங்கள் அம்மா என்ன சமைச்சாலும் நான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அம்மா உப்பு இல்லை, உரப்பில்லை, இன்றைக்கும் சாம்பாரா, இன்றைக்கும் புளிக்குழம்பான்னு. அதே இது என்னை பார்த்து கேட்கும்போது தான் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஐயோ, முன்னாடியெல்லாம் நான் நல்லா இருக்கணும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டுனேன்னா இப்போ எப்படி வேண்டேன்னா, கடவுளே இந்த பருப்பு வெந்துடணும், இந்த பருப்புலேருந்து தண்ணி லீக் ஆகிடக்கூடாது, குக்கர்லேருந்து 3 விசில் வந்துடணும், சாப்பாடு எல்லோரும் நல்லா இருக்கும்னு சொல்லணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு என்னோடய வேண்டுதல். அதோட என் பிள்ளை சாப்பிடாமல் இருந்துச்சுன்னா அப்போ ஒரு வேண்டுதல் பண்ணுவேங்க, கடவுளே என் பிள்ளை சாப்பிட்றணும், துப்பிடக்கூடாது. இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் லைஃப்லேயே இப்படி நடந்துருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.